அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஒட்டுமொத்த அதிமுகவும் இங்கதான் இருக்கு. ஒட்டுமொத்த அதிமுகவுடைய தொண்டர்களும் இங்கதான் இருக்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு ரீசனே சொல்லிடுவேன். 2026 இந்த வெற்றி அதிமுகவுடைய தொண்டர்கள் ஓட்டு இல்லாம இந்த வெற்றி நடந்திருக்காரு. எங்களுடைய தலைவரை புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு அப்புறம் எங்க தலைவரை அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் அரவணைச்சாங்க. அதனால இவ்வளவு பெரிய வெற்றி. அந்த மரியாதையும் அன்பும் எங்க தலைவர் முதற்கொண்டு எல்லாருக்கும் இருக்கு. ஒரு இயற்கையான ஒரு விஷயம். உடனே ஒரு விமர்சனம் ஒரு அரசியல் ரீதியா இவங்கெல்லாம் பதவி போயிட்டாங்க, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள். இந்த சூழ்நிலை உருவாக்குனது நம்ம இல்ல. இந்த சூழ்நிலையை உருவாக்குறது அதிமுகவுடைய பொதுச்செயலாளர். பேப்பர் அளவுல ஒருத்தர் போஸ்டிங்ல இருக்கு. மக்கள் மனசுலையும் சரி, தொண்டர்கள் மனசுலையும் சரி, புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் யாரும் இன்னும் பொதுச்செயலாளர் இன்னும் உருவாகணும். நாங்கள் அன்னைக்கே சொன்னோம், 90% அதிமுகவுடைய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேருவார்கள். டிவிக்கு அமைச்சரவையில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுறார். அவர் ஒரு கட்சியில் இல்ல, பல கட்சியில் இருந்தவர். முதல்ல திமுகவில் இருந்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர். இரண்டாவது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தார். இப்போது டிவிகேல இருக்கார். அடுத்தது எந்த கட்சிக்கு போவார் தெரியல. ஆக நாங்கள்லாம் அப்படி அல்ல. மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறேன், கட்சிக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவிலே வைத்துக் கொண்டு பேசுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளும் வென்று மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு துணை நிற்பார்கள். எந்த கொம்பனாலும் அதிமுகவை உடைக்கவோ முடக்கவோ முடியாது. விரல் இருக்கிற மை கூட அழியல, விரல் இருக்கிற அதற்குள்ள கட்சி மாறி இருக்கிறாங்க. இந்த கட்சிக்கு துரோகம் செய்கிற எவராக இருந்தாலும் இருவரும் தலைவருடைய ஆத்மா மன்னிக்காது. அதிமுக நிலை என்னவா இருக்கும்? கேள்விக்குறியாக இருக்கும்.